Taste the Daily. திருத்தணி தொகுதி வாழ் மக்களுடைய அத்தியாவசிய மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தராத மற்றும் மக்கள் நலன் கருதி கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போட்டுள்ள விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் மக்களுடைய அடிப்படை தேவைகளையும் நலன் பயக்கும் திட்டங்களையும் உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 14/7/2025 திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக ஆட்சியில் மக்களுக்கு பயன் தரும் திட்டங்களை சரிவர நிறைவேற்றாத காரணத்தால் சொல்லொன்னா துயரத்திற்கு மக்கள் ஆளாகி உள்ளனர். அதே போல் மக்கள் நிம்மதியுடன் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமலும் பல்வேறு வரிச்சுமைகளை மக்கள் மீது சுமத்தியும் சர்வாதிகார போக்கோடு இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாகும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றப்படாத காரணத்தினால் அந்த பகுதி வாழ் மக்கள் மிகுந்த சிரமத்துடன் வாழ்ந்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. அதன் விவரங்களை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பட்டியலிட்டுள்ளார். 2021 ஆண்டு தரம் உயர்த்தப்பட்ட திருத்தணி அரசு மருத்துவமனையில் 4 அடுக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு 45 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் முழுமை பெறாத நிலையில் கடந்த 18/4/2025 அன்று அவசர கதியில் விடியா திமுக அரசின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களால் காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டது என்றும் திறந்து வைத்து 2 மாதங்கள் ஆகியும் இம்மருத்துவமனை நோயாளிகளுடைய பயன்பாட்டிற்கு வரவில்லை. மின் இணைப்பு இன்னும் முழுமை பெறாமல் உள்ளது. மேலும் ஸ்கேன் எடுக்கும் அறைகள் சிறிய சிறிய அறைகளாக கட்டப்பட்டுள்ளதால் அவை இடிக்கப்பட்டு சரி செய்யப்பட்டு வருகின்றன. மொத்தத்தில் மக்களுடைய வரிப்பணம் பல்வேறு வகைகளில் வீணடிக்கப்பட்டு வருவது வேதனைக்குரிய விஷயமாகும் என்று தெரிவித்திருக்கிறார். பள்ளிப்பட்டு அடுத்த கோனேட்டம்பேட்டை அரசு மருத்துவமனை தினமும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற வருவதோடு 50க்கும் மேற்பட்ட உள் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் இந்த மருத்துவமனைக்கு போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாத காரணத்தினால் நோயாளிகள் கடும் அவதியுற்று வருகின்றனர். மேலும் இங்கு புதுப்பிக்கப்பட்ட அறுவை சிகிச்சை அரங்கம் இன்னும் பயன்பாட்டிற்கு வராத காரணத்தினால் நோயாளிகள் திருத்தணி மற்றும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படும் அவலநிலை ஏற்பட்டு உள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு நடைபெற்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான கழக ஆட்சியில் திருத்தணி நகருக்கு புறவழிச்சாலை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. விடியா திமுக அரசு பதவியேற்ற பிறகு இந்த திட்டத்திற்கான நிதி கூடுதலாக ஒதுக்கப்பட்ட நிலையில் மேற்கொள்ளப்படும் பணிகள் தரமற்று இருப்பதால் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பணிகள் சரிவர நடைபெறவில்லை. மேலும் ரயில்வே பாதையினுடைய குறுக்கே கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தினுடைய இரு பக்கமும் மின்விளக்கு வசதிகள் இல்லை. விபத்து பகுதிகள் மற்றும் பாலத்தின் அருகே போதுமான மின்விளக்கு வசதிகள் இல்லை. இதன் காரணமாக அடிக்கடி விபத்துக்கள் நிகழ்வதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திருத்தணி பேரறிஞர் அண்ணா புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஆட்சி காலத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு டெண்டர் கோரப்பட்டது. பின்னர் இந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டு 2022 ஆண்டு புதிய மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டு ஆனால் இதற்கான பணிகள் இன்னும் முழுமை பெறவில்லை என்றும் இதனால் மக்கள் நாள்தோறும் சிரமப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திருத்தணி நகரில் நில அளவை செய்யப்பட்டு பணிகள் நிறைவு பெற்று விடியா அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை திருத்தணி நகரில் கிராம நத்தத்தில் வசிக்கும் 4000 குடும்பத்திற்கு மேல் பட்டா வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக மக்கள் வாழும் பல்வேறு சிரமங்களை தொடர்ந்து சந்தித்து வருவதை அவர் எடுத்து கூறியிருக்கிறார். திருத்தணி தொகுதியில் நெசவு தொழில் செய்யும் பெரும்பாலான நெசவாள பெருமக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். திருத்தணி தொகுதியை பொறுத்தளவிற்கு ஜவுளி பூங்கா மற்றும் தனி வாரியம் அமைக்கப்பட்டு கடந்த சட்டமன்ற பொது தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்தது. ஆனால் இதுநாள் வரை எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்று தெரிவித்திருக்கிறார். திருத்தணி மக்களுடைய குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திருப்பார்கடல் கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் இன்னும் முழுமை பெறாமல் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதையும் அவர் எடுத்துக்காட்டியிருக்கிறார். ஆந்திர எல்லையில் இருந்து திருத்தணி வழியாக கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள்
கடத்தப்படுவதாக தொடர்ந்து செய்திகள் வருகின்றன. இதனை கட்டுப்படுத்துவதற்கு இந்த நிர்வாக திறனற்ற அரசால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் ஆதங்கப்படுவதையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். திருத்தணி நகராட்சியில் உள்ள வீடுகள், சொத்துகள் மற்றும் வணிக கடைகள் வீட்டு வரி, குடிநீர் வரி, வணிக கடை வரி அதிக அளவில் உயர்த்தப்பட்டு மக்கள் அச்சுறுத்தக்கூடிய கட்டாய வசூல் செய்யப்படுவதாக கூறுவது வேதனைக்குரிய விஷயமாக என்று தெரிவித்திருக்கிறார். மேற்கண்ட பல்வேறு பிரச்சனைகள் மக்கள் மிகுந்த வேதனைக்கு ஆட்பட்டிருப்பதாகவும் மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் இருந்து வரக்கூடிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் திருத்தணி தொகுதி வாழ் மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தர மற்றும் மக்கள் நலன் கருதி கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போட்டுள்ள விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து மக்களுடைய அடிப்படை தேவைகளுடைய நலன் பயக்கும் திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் சார்பில் 14/7/2025 திங்கட்கிழமை காலை 9:30 மணி அளவில் திருத்தணி கமலா திரையரங்கம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு டி ஜெயக்குமார் அவர்கள் தலைமையிலும் கழக அமைப்பு செயலாளரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளருமான திருத்தணி கோ ஹரி எக்ஸ் எம்பி அவர்கள், அதே போன்று திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு PV ரமணா ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக சார்பு அணிகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் முன்னாள் பிரதிநிதிகள், நகர பேரூராட்சி மன்ற முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். மக்கள் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தராத விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள் மற்றும் பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.